சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. சஞ்சலம் நீக்கிடும் சம்பூர்ண போற்றி. சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. சஞ்சலம் நீக்கிடும் சம்பூர்ண போற்றி. துன்பங்களை போக்கிடும் துங்கவனே போற்றி. தூய வாழ்வை தந்திடும் தூயவா போற்றி. துன்பங்களை போக்கிடும் துங்கவனே போற்றி. தூய வாழ்வை தந்திடும் தூயவா போற்றி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. தியானத்தின் தலைப்பு விடுதலையோடு கற்றுக்கொள். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனம் 5. வித்தியாசமான வாத்திய கருவிகளுடன் அமர்ந்திருக்கும் இசைக்குழுவினர் அனைவரும் முன்னே நின்று தம்மை நடத்துபவருடைய அசைவை உன்னிப்பாக கவனித்து ஒழுங்காக இசைப்பார்களே, மெய்யாகவே அது ஒரு அழகிய காட்சிதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குழுவில் சேர்ந்து இசைப்பது என்பது இலகுவான ஒன்று அல்ல. முதலில் இசையை கற்க வேண்டும், இசைக்கருவியை மீட்ட கற்க வேண்டும், பின்னர் அந்த குழுவில் இணைந்து கற்க வேண்டும். அடுத்தது அந்த வழி நடத்துபவருக்கு கட்டுப்பட்டு ஒருங்கிணைந்து இசைக்க கற்க வேண்டும். இதற்கு எத்தனை நாட்கள், வருடங்கள் செலவாகிறது? அது ஒரு கடினமான பயிற்சி. ஆனால் முடிவில் அந்த குழுவில் அமர்ந்திருந்து இசைக்கும் போது அது எத்தகைய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? இப்படி இருக்க இயேசுவை போல நாமும் ஜீவிப்பதற்கு நமக்கு எவ்வளவு பயிற்சி தேவை? நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு? கற்றால் மாத்திரம் போதாது, கீழ்ப்படியும் மனதும் அவசியம். அதிலும் மேலாக கட்டுப்பட்டு வாழும் மனது, ஒழுங்கான வாழ்வு, விடாமுயற்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அர்ப்பணமுள்ள ஜீவியம் நமக்கு அவசியம். இது சாத்தியமா? இவற்றை நாம் செயற்படுத்துவது எப்படி? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் ரகசியம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 32. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆம், அவரே சத்தியம். அவரை அறிவதே நமக்கு வாழ்வு, நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3. இந்த சத்தியமே நம்மை மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அதற்கு நாம் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டுமே. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், இயேசுவோடு நித்தியமாய் வாழவும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் உலக ஆசையிலிருந்து விடுதலையாகி இயேசுவிடம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோமா? சுவிசேஷங்களிலே நாம் இயேசுவை குறித்த சத்தியங்களை வாசிக்கையில் வசனம் நம்மை புதுப்பிக்கிறது. கிறிஸ்துவை போலாகுதல் என்பது ஒரு நொடி பொழுதில் நிகழும் ஒன்றல்ல. படிப்படியாக, ஒழுங்காக, கட்டுப்பாட்டுடன் அவரையே உன்னிப்பாக நோக்கி கற்றுக்கொண்டு முடிவு மட்டும் நடக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம் ஆகும். அது கடினம்தான். கடினமாயினும் கட்டுப்பாட்டுடன் கற்றுக்கொண்டால் அந்த சாயலை தரித்து கொள்ளும் நாளின் மகிழ்ச்சியில் அந்த கடினம் யாவும் பெருமதி வாய்ந்ததாய் தெரியுமே. ஆகவே கற்றுக்கொள்ளும் கட்டுப்பாடுள்ள மனதை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் உமது பாதத்தில் தரித்திருந்து கற்றுக்கொள்ளுகிற கட்டுப்பாடுள்ள மனதையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.